You cheat! ரேணு ப்ளீஸ், நான் உன்னை ஏமாத்தணும்னு எதுவும் பண்ணல. ஏதாவது பேசினா கொன்னுடுவேன். என்ன முட்டாள்னு நினைச்சிட்டியா? இந்த மடிச்சு என்ன சொன்னாலும் நம்பிடுவான்ற தைரியம் அப்படிதானே? அப்படிலாம் இல்ல ரேணு. அப்படிதான். என்னோட அன்பையும் காதலியும் நீ ஏமாளித்தனமா நினைச்சிட்டு இருக்க. அதனாலதான் இவ்ளோ தைரியமா இப்படி ஒரு பொய்ய சொல்லியிருக்க. அவனை நம்பாத, அவன் ஒரு ஃப்ராடுன்னு என் அப்பா அப்பாவே சொன்னாரு. நான் தான் கேட்கல. அவரை ஏமாத்திட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்க நினைச்சேன் பாரு. அதான் எனக்கு நல்ல பாடம் சொல்லி கொடுத்துட்டேன். உன்னை சொல்லி தப்பு இல்ல, ஏன் புத்திய செருப்பால் அடிச்சுக்கணும். ரேணுகா ப்ளீஸ் ரேணுகா, தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நீ எனக்கு கிடைக்காம போயிடுவேங்கிற பயத்துல நான் போய் சொன்னேனே தவிர உன்னை ஏமாத்தணும்னு நான் நினைக்கல. நல்லா இருக்கு நீ பேசுறது. கொலை பண்ணிட்டு நான் வேணும்னு கொலை பண்ணல, கத்தியால குத்துனா சாவாங்களா மாட்டாங்களான்னு டெஸ்ட் பண்றதுக்காக தான் குத்துனேன்னு சொல்ற மாதிரி இருக்கு. என்ன ரேணுகா நீ ஒரு சின்ன விஷயத்துக்காக இவ்வளவு பெரிய வார்த்தையெல்லாம் பேசுற? நம்பிக்கை துரோகம் பொய் சொல்றதெல்லாம் உனக்கு சின்ன விஷயமா? அப்போ பெரிய விஷயம் இது. தூங்கும் போது கல்ல தூக்கி தலையில போடுறதா? நீ என்ன திட்டணும்னு முடிவு பண்ணி பேசிட்டு இருக்க ரேணுகா. அதான் நான் சொல்ற எதையும் காதுல வாங்கிக்க மாட்டேங்கிற. பேசாத, இனி ஒரு வார்த்தை கூட பேசாத. நீ சொல்றதெல்லாம் நம்பி நான் முட்டாளானது போதும். இந்த நிமிஷத்துல இருந்து உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இனிமே என்ன பார்க்க வராத, எனக்கு போன் பண்ணாத. நான் இங்க இருந்து போன பிறகு உன் குரல்ல கூட கேட்க தயாரா இல்ல. ஐ ஹேட் யூ. கூடிய சீக்கிரம் என் கல்யாண பத்திரிக்கையை நான் உனக்கு அனுப்பி வைக்கிறேன். எனக்கு வாழ்த்து சொல்ல வரதுக்காக இல்ல, உன் வாழ்க்கையை விட்டு நான் ரொம்ப தூரம் போயிட்டேன்னு உனக்கு தெரியறதுக்காக. குட் பை. சார் இதில் ஒரு சைன் வேணும் சார். அப்புறம் சார் எலெக்ஷன் நேரங்கிறதுனால எந்த அப்பாயின்மெண்டா இருந்தாலும் அதுக்கு அப்புறமா மீட் பண்ணலாம்னு சொல்லிடு. சரிங்க சார். சொன்னதை கொஞ்சம் கவனமா செய். ஓகே சார். அப்பா, எனக்கு உடனே மாப்பிள்ளை பாருங்க. நீங்க சொல்றது யாரா இருந்தாலும் நான் கழுத்தை நீட்ட தயார். இமீடியட்டா என் கல்யாணம் நடந்தாகணும். ஏனுங்க முதல்ல கொஞ்சம் உட்காரு, என்ன நடந்துச்சுன்னு பொறுமையா சொல்லு. இருக்கட்டும்பா. அந்த விஜயை நம்பாத, அந்த விஜய் ஃப்ராடுன்னு நீங்க எவ்வளவோ சொன்னீங்க. நான் தான் நம்பல. பரவாயில்லம்மா, இப்பவாவது புரிஞ்சுக்கிட்டே, அந்த அளவுக்கு சந்தோஷம் தான். புரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லப்பா, இனிமே அவன் முகத்திலே புழிக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அவ்வளவு பிளான் பண்ணி என்னை ஏமாத்திட்டான். அப்படியே நினைச்சு எனக்கு பத்திக்கிட்டு வருது. அவனை பழி வாங்கியே தீரணும்பா. அதான் மாப்பிள்ள பாருங்கன்னு சொன்னேன். சரிம்மா, நீ சொல்றேன்னு மாப்பிள்ள பாக்குறேன்னு வையே, மறுபடியும் நீ மனசு மாற மாட்டேன்னு என்ன நிச்சயம்? போன தடவை மாதிரி நடந்துச்சுன்னா ரொம்ப அசிங்கமாயிரும்ல. எம்பி தங்கத்துறையோட பொண்ணு அவர் பேச்சே கேட்க மாட்டேங்கிறானே, வெளியில பேசுவாங்கல்ல. இல்லப்பா, நிச்சயம் நான் மனசு மாற மாட்டேன். அன்னைக்கு நீங்க எதுவும் சொல்லாம கூட்டிட்டு போயிட்டீங்க, அதனாலதான் நான் வந்துட்டேன். அதுவும் இல்லாம அந்த விஜய் அவ்வளவு மோசமானவன் எனக்கு தெரியாம போச்சு. சரிம்மா, நீ சொல்லிட்டல, இனிமே நான் பாத்துக்கிறேன். உனக்கு பிடிச்ச மாதிரி மாப்பிளைய சீக்கிரமே உன் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேன், போதுமா? சரிப்பா. போ. அக்கா, அக்கா, அக்கா. டேய் கதிரே,
வாடா வாடா. எப்படிக்கா இருக்க? நல்லா இருக்கேன்டா. நீ எங்க பிஸியில வராம போயிடுவியோன்னு பயந்துட்டேன் தெரியுமா? என்னக்கா பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்ட? நீ நான் கும்புற சாமிக்கா. உனக்கு ஒரு பிரச்சனைனா நான் வராம இருப்பனா? ஆமா, மாமா எங்க? அவரு ஆபீஸ்க்கு போயிருக்காரு. சரி, எங்க அவ உன்னை டார்ச்சர் பண்ணவ? அவளை எறும்பு நசுக்கிற மாதிரி நசுக்கி காணாம பண்ணிருக்க. அப்புறம் உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. டேய் டேய் டேய், இருடா. அவசரப்பட்டு அந்த மாதிரி எதுவும் செஞ்சிராத. நீ இங்க இருந்து பண்ற டார்ச்சர்ல அவ துண்ட காணோம் துணிய காணோம்னு திரும்பவும் ஹாஸ்டலுக்கே ஓடிடணும். அதை விட முக்கியம், அவ என் விஷயத்துல தலையிடவே கூடாது. அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணு. என்னக்கா நீ ஈஸியா முடியக்கூடிய விஷயத்த இவ்வளவு சிக்கலாக்கிக்கிற? எறும்படிக்க யாராச்சும் எலிப்படி வாங்குவாங்களா? அக்கா, எறும்பு மட்டும் நம்மள கடிச்சுன்னு வச்சுக்கோயேன், அது கடிக்கிறதுக்கு முன்னாடி பட்டுன்னு அடிச்சிடணும். அது பொத்துன்னு ஒண்ணு செத்து போயிடும். இதை விட்டுட்டு தலையை சுத்தி மூக்க தொடுற காரியமெல்லாம் இருக்கு. அதுக்கு இல்லடா, என்ன இருந்தாலும் அவ உங்க மாமாவோட தங்கச்சி. நீ பாட்டுக்கு அவளை கொல்ற அது இதுன்னு கிளம்பிட்டேன்னு வச்சுக்கோ. இந்த விஷயம் மட்டும் உங்க மாமாவுக்கு தெரிய வந்தது, அவ்வளவுதான். நான் பொட்டி படிக்கையோட நம்ம வீட்டுல வாழ வெட்டியா உட்கார வேண்டியதுதான். ஐயோ, அப்படிலாம் வேணாக்கா. நீ இங்கே ஏறி, அதான் உனக்கு நல்லது. அதுக்கு தாண்டா சொல்ற, கத்தியை தீட்டாத புத்தியை தீட்டுன்னு சொல்ற, புரியுதா? நீ கோடு போடுக்கா, நான் எப்படி ரோடு போடுறேன் பாரு. டேய், போடுறதான் போடுற, நல்ல ஹைவேஸ் ரோடா போடு. அதுவும் ஸ்ட்ராங்கா இருக்கணும், புரியுதா? அதெல்லாம் எதுவும் கவலைப்படாத. இந்த கதிர்கிட்ட சொல்லிட்டல, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். மண்டே டு சண்டே 7 நாள் 7 ஆபரேஷன். ஒவ்வொரு ஆபரேஷனும் ஒவ்வொரு விதம். மொத்தத்துல இந்த 7 நாள் முடியறதுக்கு முன்னாடி உன் மூளை குழம்பி, உன் எதிரியோட மூளை குழம்பி பைத்தியம் புடிச்சு தலையை பிச்சுட்டு போயிருவா. அதான்டா, அதே தாண்டா. என்ன பைத்தியக்காரின்னு சொல்லாம சொன்ன அவளை நிஜமாவே பைத்தியக்காரியாக்கி ரோடா சுத்த விடணும். டேய் தம்பி, இத மட்டும் நீ செஞ்சுட்டேன்னு வையே, உங்க மாமா கொடுத்த பணத்துல கொஞ்சம் கொஞ்சமா மிச்சம் பிடிச்சு 25,000 ரூபாய் வச்சிருக்கேன்டா. அதுல இருந்து ஒரு 2,000 ரூபாய் எடுத்து, இல்ல ஒரு 1000 ரூபாய் எடுத்து ஒரு சூப்பர் ஜீன்ஸ் டி-ஷர்ட் எடுத்து தரேன். ஜீன்ஸ் டி-ஷர்ட் 1000 ரூபாய் கிடைக்குமா? இல்லடா, 500 ரூபாய் கூட கிடைக்கும். அதுல சீப் இல்லையா? நீ எனக்காக எவ்வளவு பெரிய காரியம் செய்யற, அதனால உனக்கு 1000 ரூபாய்க்கு ரிச்சா கிராண்டா சூப்பரா ஒரு ஜீன்ஸ் டி-ஷர்ட் வாங்கி தரேன். என்ன பண்ணிட்டு போ. சரி, எங்க அந்த சுப்லட்சுமி? தோடா, அந்த ரூம்ல தான் உட்கார்ந்திருக்கா. அப்போ சரி, அண்ணன் ஸ்டைல்ல ஒரு காட்டிட்டு வரேன். என்னடா போன வாக்குல திரும்பி வர? இது என் மெனு. மெயின்டைன் இட், ஓகே? மெனுவா? என்ன சொல்றான் இவன்? என்னது இது? இவ்ளோ பெருசா இருக்கு இந்த லிஸ்ட். திங்கட்கிழமை காலையில இடியாப்பம், பாயா முட்டை ஆம்லெட். மத்தியானம் மட்டன் குருமா மீன் வறுவல். இரவு சப்பாத்தி கொலை தலைக்கறி. கதிர் மாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்ப நீ என்ன சொன்ன? எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேட்டேன். இல்ல, இப்ப என்னமோ சொல்லி கூப்பிட்டியே. என்ன சொல்லி கூப்பிட்ட? அது மாமான்னு கூப்பிட்டேன். ஏன் மாமா, அண்ணியோட தம்பிய மாமான்னு தானே கூப்பிடுவாங்க? இல்ல, இவ்வளவு நாள் என்ன கதிர்னு கூப்பிட்ட, அது என்ன புதுசா கதிர் மாமா? அது சின்ன வயசுல நாம 2 பேரும் சின்ன குழந்தைங்களா இருந்தப்ப அப்படி கூப்பிட்டேன். இப்பதான் வளர்ந்து மீசையெல்லாம் முளைச்சிருச்சுல, அப்ப மாமன் மரியாதை கொடுக்கணும்ல. பரவாயில்ல சுபு, என்னதான் சிட்டி காலேஜ படிச்ச பொண்ணா இருந்தாலும் யாரை எப்படி கூப்பிடணுங்கிற உறவு முறை எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறியே. ஏன் மாமா, நான் உங்களுக்கு கதிர் மாமான்னு கூப்பிடுறதுல உங்களுக்கு ஒன்னும் ஆட்சேபணம் இல்லையே? ஆட்சேபணையா? அப்படிலாம் எதுவும் இல்ல. நீ கதிர் மாமானே கூப்பிடு, அதுதான் எனக்கும் பிடிச்சிருக்கு. சரி மாமா, இனிமே நான் உங்களை கதிர் மாமானே கூப்பிடுறேன். சரி. ஆமா, என்ன இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? அட பாவி, அது நீ இங்க இருந்து பண்ற டார்ச்சர்ல அவ துண்ட காணோம் துணிய காணோம்னு திரும்ப ஹாஸ்டலுக்கே ஓடணும். அதை விட முக்கியம், அவ என் விஷயத்துல தலையிடவே கூடாது. ஒண்ணுமில்ல, நீ வந்திருக்கன்னு கேள்விப்பட்டேன், அதான் உன்னை பாத்துட்டு போலான்னு வந்தேன். ஆமா சுபு, இனி எவ்வளவு நாள் இங்க இருப்ப? அத மாமா யோசிச்சுட்டு இருக்கேன். ஸ்டடி ஹாலிடேஸ் என்னமோ 10 days விட்டுருக்காங்க. ஆனா நான் வந்தது அன்னைக்கு பிடிக்கவே இல்லையா, நான் திரும்ப ஊருக்கே போலான்னு. சென்னைக்கு போறியா? அதெல்லாம் வேண்டாம். என்ன சுபு, அக்கா குணம் தெரியாதா? என்ன கொஞ்சம் கோவப்படுவாங்க, அதுக்காக இப்படி பாதியிலே போயிட்டா? மத்தவங்க மனசுலாம் எவ்வளவு பாடுபடும். மத்தவங்கன்னா யாரு? அது உங்க அண்ணன் சொன்ன.
இப்படி பாதியிலே போயிட்டா வருத்தப்பட மாட்டாரா? அதுவும் கரெக்ட் தான் மாமா. அண்ணன் மனசு ரொம்ப பாடுபடும். ஆனா அண்ணி எப்படி சமாளிக்கிறது? அண்ணி தானே, அது யாரு? எங்க அக்கா. அதை எப்படி சமாளிக்கணும் இந்த கதிர் மாமா பாத்துக்கிறேன், நீ படி. அப்புறம் சுபு, நான் ஒரு வாரம் இங்கதான் இருப்பேன், நீ படி. அடிக்கடி வந்து பாக்குறேன், சரியா? சரி மாமா. அக்கா, தம்பி, என்னப்பா லிஸ்ட் இவ்வளவு சின்னதா கொடுத்திருக்க? இதை விடுக்கா. இல்லப்பா, உனக்கு எப்படி சமையல்? காரம் கம்மியா வேணுமா இல்ல தூக்கலா வேணுமா? ஆமா, அதுவா முக்கியம். நான் அந்த சுபு கிட்ட பேசிட்டேன், இனி அவ உன் வலிக்கே வர மாட்டேக்கா. அது எப்படிப்பா அவ்வளவு உறுதியா சொல்ற? அந்த அளவு மிரட்டில வச்சிருக்கோம். மிரட்டிட்டியா? நிஜமாவா? ஆமாக்கா, மிரட்டல அப்படி நடுங்கிட்டா. என் கால்ல விழாத குறை. கதிர் மாமா இனி உன் வலிக்கே வர மாட்டேன், இந்த 10 நாள் மட்டும் இருந்துட்டு போயிடுறேன்னு கெஞ்சிரா. நானும் பார்த்தேன், இருந்துட்டு போன்னு சொல்லிட்டேன். அப்படியா? ஆமாக்கா, நானும் என்னுடைய எல்லா அப்பாயின்மெண்ட்ஸையும் விட்டுட்டு இந்த 10 நாள் இங்கே இருந்து அவன் வலிக்கே வராத மாதிரி நான் பாத்துக்கிறேன். ஓகேவா? அப்போ அவ காலேஜ் கிளம்புற வரைக்கும் ஐயா 10 நாள் இங்க தான் இருக்க போறீங்க. ஆமா, அவளை கண்காணிக்கணும்ல. ஏய், நீ ஒண்ணு கண்காணிக்கவும் வேணாம், ஜொல்ல விடவும் வேணாம். முதல்ல இங்க இருந்து கிளம்பு. அக்கா, ஏய், நீ உள்ள பேசிட்டு இருந்ததெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். ஏண்டா, எனக்கு நீங்க வந்து சப்போர்ட்டா இருப்பேன்னு நினைச்சா நீ என்னடானா அவ கூட சேர்ந்துக்கிட்டு என்னையே குறை சொல்றியா? இதுல பெரிய லிஸ்ட் வேற. நண்டு, எறா, பொறா, சொரான்னு. நீ பண்ண இந்த எட்டப்ப வேலைக்கு உனக்கு பழைய சோறு ஊறுகா கூட கிடையாது. முதல்ல கிளம்புடா. அக்கா, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ ஒண்ணு சொல்ல வேணாம், முதல்ல கிளம்பு. போகணுமா? ஆமாண்டா. போகணுமா? ஆமாண்டா. அக்கா வேண்டாங்க, சிறுதுரும்பும் பல்குத்த உதவும் சொல்லுவாங்க, பார்த்து. சிறு துரும்பு பல்குத்து உதவும், ஆனா நீ எதுக்கும் உதவ மாட்ட. வேணாக்கா, அவசரப்பட்டு உனக்கு இருக்கிற ஒரே ஆதரவை கெடுத்துக்காத. இப்ப என்ன, உனக்கு இந்த லிஸ்ட் தான் பிரச்சனையா? கொடு, இந்த லிஸ்டே வேண்டாம், எல்லாம் கேன்சல் பண்ணிடலாம். உனக்கு ஆர்டினரி லிஸ்ட் தரேன், சரியா? ஏய், நீ திங்கிறதுக்கு பழைய சோறு ஊறுகாவே இல்லங்கற, இதுல ஸ்பெஷல் ஆர்டினரின்னு வேற சொல்றியா? நான் இங்க என்ன ஹோட்டல்ல நடத்திட்டு இருக்கேன்? அக்கா சரி, நான் இங்க சாப்பிடல, நான் ஹோட்டல்லே சாப்பிட்டுக்கிறேன். ஆனா இங்க தங்கிக்கிறேன், ஓகேவா? ஏய், செருப்பு பிஞ்சிடும் உனக்கு. அக்கா வேணாங்கா, கோவத்துல எடுக்கிற எந்த முடிவு சரியா வராது, சொல்லிட்டேன். நல்லா கேட்டுக்கோ, உனக்கு ஒரு நாள் டைம் தரேன், யோசிச்சு நிதானமா பதில் சொல்லு. யோசிச்சுட்டப்பா. சொல்லு. இனிமே நீங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. முதல்ல கிளம்புடா. இது சரி வராது. அப்படியா? ஆமாடா. இதான் உன் முடிவா? ஆமாண்டா. சரி, மாமா வரட்டும், ஒரு வார்த்தை சொல்லிட்டு போய். அக்கா ப்ளீஸ் கா. முதல்ல கிளம்புடான்றே. ஏய் மாமா, கதிர, எப்போ வந்த? இப்பதான் மாமா. சரி, நான் கிளம்புறேன் மாமா. அட என்ன கதிர, இப்பதான் வந்தாங்கற, அதுக்குள்ள கிளம்புற? ஒரு 2 நாள் இருந்துட்டு போலாம்ல? இருந்துட்டே போறேன் மாமா. ஆனா அக்கா தான். இல்லங்க, நானும் அததான் சொன்னேன், ஒரு 2 நாள் இருந்துட்டு போடான்னு. அவன்தான் ஏதோ வேலை இருக்குன்னு அவசரமா கிளம்புறா. இல்லடா? ஓ, வேலை இருக்கா? சரி கிளம்பு, ஃப்ரீயா இருக்கும்போது வா. வேலை கிடக்குது மாமா, நீங்களே சொல்லிட்டீங்க. அதே மீறி போனா நல்லவா இருக்கும். நான் 2 நாள் தங்கிட்டே போறேன், ஓகேவா? ஓகேவா சிஸ்டர்? வாங்கண்ணா, ஏன் இவ்வளவு லேட்டா வந்தீங்க? சரி, பேக் கொடுங்க, நான் போய் காஃபி. இதெல்லாம் ஏன் வேலை, நான் பாத்துக்கிறேன், நீ தள்ளு. பாத்தியா சுப்பு, நீ வந்ததுக்கு அப்புறம் தான் உங்க அன்னிக்கு இந்த மாதிரி சின்ன கடமைகளா இருக்குதுன்னு அவளுக்கே தெரியுது. இல்லனோ ஏன் ஆபீஸ்ல இருந்து அந்த காஃபி கேட்டா ரூம்ல இருந்து வெளியில வரதுக்கு 1/2 hour ஆகும். என்ன காயத்ரி, சைலண்டா வரீங்க? ஏதாவது மௌன விரதமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. ரேணுகா வந்தால, போயிட்டாலா இல்லையான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அவ்வளவுதானே, ஃபோன் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டா போகுது. ஹலோ ஹலோ வித்யா, நான் சூர்யா பேசுறேன். சொல்லுங்க சூர்யா. ரேணுகா அங்க வந்தாங்களாமே, போயிட்டாங்களா? அவங்க அப்பவே போயிட்டாங்களே. போயிட்டாங்களா? சரி, ஓகே, நான் அப்புறமா ஃபோன் பண்றேன். ஓகே. ரேணுகா போயிட்டாங்களா? அப்பா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. காயத்ரி இப்பதான் நல்ல மூட்ல இருக்கிற மாதிரி தெரியுது. ஸ்ட்ரெயிட்டா ஐ லவ் யூ சொல்லிட வேண்டியதுதான். சூர்யா,
என்ன சொல்லிட்டு நீங்க என்னமோ யோசிச்சுட்டு இருக்கீங்களே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சொல்லிடலாமா? சொன்னா நம்மள தப்பா நினைப்பாங்களோ? சூர்யா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன விஷயம் காயத்ரி? ரொம்ப நாளா நான் இதை என் மனசுலயே வச்சிருந்தேன். எப்படி சொல்றதுன்னு தயக்கமாவும் இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமா நீங்க என் கூட நெருங்கி பழக ஆரம்பிச்சீங்களா, அப்பதான் நானும் உங்க கூட மனசு விட்டு பேச முடிஞ்சது. காயத்ரி நம்ம மேல அன்பாதான் இருக்கா போல இருக்கு. அவ வாயாலே சொல்லட்டும். அதை விட பெரிய சந்தோஷம் என்ன இருக்கு? உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சூர்யா. பொதுவா நம்ம ஊர் பசங்கள்லாம் 2 நாள் தொடர்ந்து பேசினாலே ஐ லவ் யூன்னு மெசேஜ் அனுப்பிடுவாங்க. ஆனா நீங்க இவ்ளோ நாள் பழகியும் அந்த மாதிரிலாம் சீப்பா நடந்துக்கல. உங்க ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சது உண்மையிலே நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். சரி சூர்யா, அப்ப நான் கிளம்புறேன். நான் வேணா ட்ராப் பண்ணட்டுமா? வேணா சூர்யா, பக்கத்துல தானே, நடந்தே போயிடுவேன். பை. வீடு எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கும் பார்த்தோன்னு பிடிச்சி போச்சு மாமா. அதனால தான் உடனே ஃபோன் பண்ணி உங்களை வர சொன்னேன். ஹவுஸ் ஓனர் ரொம்ப நல்ல மனுஷன். மாசம் மாசம் நீங்க கரெக்டா வாடகையை கொடுத்தா போதும். அவரால் எந்த பிரச்சனையும் கிடையாது. மத்த ஹவுஸ் ஓனர் மாதிரி இங்க ஆணி அடிக்காத அங்க ஆணி அடிக்காத எதுவும் சொல்ல மாட்டாரு. உறவுக்காரங்க வரது போறது அது எந்த பிரச்சனையும் கிடையாது. இபி பில்லு கூட 7 ரூபா 8 ரூபா எதுவும் கேட்க மாட்டாரு. நீங்களே என்ன மீட்டர் வருதோ அதை டைரக்டா கொண்டு போய் கட்டிடணும். அவ்வளவு நல்ல மனுஷன். பரவாயில்லையா மாமா? இல்ல, இந்த மாதிரி ஹவுஸ் ஓனர் கிடைக்கிறது பெரிய விஷயம். சென்னையில ஹவுஸ் ஓனர்ஸ் டெனன்ஸை மதிக்கவே மாட்டாங்க. என் கூட வேலை செய்யற ஸ்டாஃப்ஸ் எல்லாம் கதையா சொல்லியிருக்காங்க. என்ன மாமா, முடிச்சிடலாம்ல? சார், அட்வான்ஸ் கொடுத்துடலாமா? குமார், வாடகை எவ்வளோ, அட்வான்ஸ் எவ்வளோன்னு கொஞ்சம் நீயே பேசுற. அட்வான்ஸ் சொல்லுங்க. 8000 ரூபா வாடகை, 80,000 ரூபா அட்வான்ஸ் கேட்பாரு. இருந்தாலும் நம்ம பேசி 70,000க்கு சமாளிச்சிடலாம். ஓகே தானே? ஓகே தானே உங்களுக்கு? உங்களுக்கு ஓகே தானே மாமா? சரிப்பா. சார், போய் ஹவுஸ் ஓனர் போலாம் போலாம். சார், ஹவுஸ் ஓனர் வீடு பக்கத்துல தான் இருக்கு. நீங்க வெயிட் பண்ணுங்க, போய் கூப்பிட்டு வந்துடுறேன். சரி. மாமா, என்ன மாமா யோசிக்கிறீங்க? ஒன்றும் இல்லை குமார். என்னதான் வீடு மாறி வர்றதுல உறுதியா இருந்தாலும் இவ்வளவு நாள் வாழ்ந்த அந்த வீட்டை விட்டு வர்றதை நினைக்கும் போது மனசுக்கு கஷ்டமா இருக்குப்பா. என்ன பண்றது? பேராசைப்பட்டா பெரும் நஷ்டம்னு பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க? அது தெரிஞ்சிருந்தும் தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டோம் பாரு, அதுக்கு தான் அனுபவிக்கிறேன். மாமா, நீங்க எதுக்கு பேராசைப்பட்டீங்க? எல்லா அப்பா மாதிரி பொண்ணு கல்யாணம் பண்ணி புருஷன் வீட்டுக்கு அனுப்பணும்னு நினைக்காம அவளை கலெக்டர் ஆக்கணும்னு நினைச்சனே, அது பேராசை தானே? சார் தான் ஹவுஸ் ஓனர். வணக்கம். வணக்கம். இவருக்கு தானே வீடு? சார், அவருக்கு தான். வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்க? நானும் என் சம்சாரமும் ஒரே ஒரு பொண்ணு மட்டும். சரி. மொத்தம் 3 பேர். வீடு பிடிச்சிருக்குங்களா? பிடிச்சிருக்கியா? நம்ம கண்டிஷன் வாடகை, அட்வான்ஸ் எல்லாம் பேசிட்டேன். அட்வான்ஸ் கொடுத்துருங்க சார். குமார், இதுல 60,000 ரூபா இருக்கு. சார், இதுல 60,000 ரூபா இருக்கு. குடி வரும்போது 10,000. பரவாயில்லப்பா, நான் டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணிடுறேன். நீங்க மீதி அப்புறமா கொடுங்க. சரி, நீங்க எப்ப வீட்டுக்கு குடி வர போறீங்க? நல்ல நாள் பார்த்து ஒரு 2-3 நாள்ல வந்துடுறேன். ஃபோன் நம்பர்லாம் வாங்கிட்டீங்களா? ஃபோன் நம்பர்லாம் நான் வாங்கிட்டேன். சார், நீங்க கிளம்புங்க. நான் சார்ட்ட கொஞ்சம் பேசிட்டு வந்துடுறேன். சரி, போயிட்டு வாங்க. சரி, வாங்க. குமார், எனக்கு நீ இன்னொரு உதவியும் செய்யணும். சொல்லுங்க மாமா. ஊருக்கு போனதும் நல்ல நாள் பார்த்து எல்லா பொருளையும் வண்டியில் ஏற்றி அனுப்புறேன். கொஞ்சம் கூட இருந்து வீட்டில் இறக்கி வச்சிடுறியா? என்ன மாமா, நான் செய்ய மாட்டேனா? பொருள்லாம் ஏத்திட்டு ஃபோன் பண்ணுங்க. நானே இங்க இருந்து எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன். சரியா? சரிப்பா, வாங்க மாமா. டேய், எனக்கா? யாரோ ஒரு ஜோசியக்காரு எல்லாத்தையும் கணிசமா துல்லியமா சொல்லுவார்னு சொன்னியே, ஆளை காணோம். அவர் இந்த மரத்தடியில இருக்காருக்கா. 11 மணிக்கு வர சொன்னாரு. இப்ப போனா நல்லா இருக்காது. இன்னும் 1/4 மணி நேரம் இருக்கு. வெயிட் பண்ணி போலாம். ஏய், 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி போனேன். வா போலாம்.
அக்கா ஆ? வருங்காலத்தை பத்தி தெரிஞ்சுக்க அவ்வளவு ஆசையா உனக்கு? பின்ன என்னடா, அந்த சுப்புலட்சுமி அவ்வளவு அப்பாவியா இருந்துகிட்டு என் புருஷனுக்கு அவங்க அம்மா இருந்திருந்தா 2வது கல்யாணம் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லுவா. அத கேட்டதுல இருந்து எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. அதான் என் எதிர்காலம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுட்டு போலான்னு வந்தேன். சாமி, சரி வா போலாம். இந்த ஜாதக அமைப்பு படி கண்டிப்பா குழந்தை பாக்கியம் உண்டு. சரிங்க இந்த வருஷமே குழந்தை பிறக்கும், நம்பிக்கையோட போயிட்டு வாங்க. சரிங்க அம்மா தாயே, இந்த இந்தாங்க வரோம். வணக்கம் ஐயா. வாங்க சார். என் பேரு கதிர். 11 மணிக்கு வர சொன்னீங்களே, ஞாபகம் இருக்குங்களா? ஞாபகம் இருக்கு. சரி சரி. யாருக்கு ஜாதகம் பார்க்கணும்னு சொன்னீங்க? இவங்க தான் எங்க அக்கா. உட்காருங்கம்மா. ஜாதக குறிப்பு கொண்டு வர சொன்னா கொண்டு வந்தீங்களா? இருக்கா? கொடு தாயே. என்னடா இருக்கா சொல்லுவாரு, அவசரம். இந்த ஜாதகக்காரருக்கு 5ஆம் வீடு நீட்சம் அடைஞ்சிருக்கு. என்ன பரிகாரம் பண்ணாலும் குழந்தை பிறக்க வாய்ப்பே கிடையாது.